வீட்டுக்குள்ளே வைக்க வெளியில் வைக்கணும். அந்த எந்த அளவுக்கு காத்தோட்டமாக போகுதோ அந்த அளவுக்கு உப்பு கரையுங்கய்யா. கரைய நம்ம கஷ்டங்கள் கம்மியாகும். உப்பு, மிளகாய், புளி, வெந்தயம் இந்த 3 கட்டாயம் வீட்டில் இருந்தே ஆகணுங்க ஐயா. சமையலறையில் இருந்தே ஆகும். எப்பயுமே சமையலறையில் எது இருக்காலே உப்பு இருந்தாகணும் ஐயா. என்னன்னாக்கா மகாலட்சுமியோடது. இது வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பொழுது போட்டு யாருக்கும் உப்பு கொடுக்கக்கூடாதுங்கய்யா. இந்த உப்புனால என்னன்னாக்கா நிறையா விஷயங்கள் மாறுதல் ஏற்படுங்கய்யா. உப்பு வச்சு நம்ம நினைக்கிற சாரவசான கல் உப்புன்னு அதேமாதிரி இன்றைக்கி நிலைமைக்கு வாரம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட எண்ணங்கள் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது இந்த கலியுக உலகத்தில். வெறும் உப்பை வச்சு அதோட இந்த மிளகையும் போட்டு வச்சுட்டா நல்லது. மாசாணி மகள் பாருங்கள், சமயபுரம் பாருங்கள், இந்த மாதிரி உப்பு மிளகாய் கொட்டி வச்சுருப்பாங்க. திரும்ப சொல்கிறேன், தண்ணியில் கரைச்சி கொண்டு ஊற்றுங்க. இந்த உப்பு அப்படியே கொட்டிப்படாதீங்க. யார் காலையும் மிதிப்படக்கூடாதுங்க ஐயா. எப்பயுமே சரி, இப்போ வாங்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வாங்குங்க உப்பு பாக்கெட். 6 to 7 காலையில் வாங்கினீங்கன்னா ஐஸ்வர்யம் சரி. ஸ்பிரிச்சுவல் பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உப்பு மற்றும் மிளகாயை பயன்படுத்தி கண் திருஷ்டி பரிகாரத்தை எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னு நவநீத ஜோதிடர் பரிகார செம்மல் திரு கலைமாறன் ஐயா வந்து ரொம்ப விளக்கமாக தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா வணக்கம். குருவே சரணம், குருவே துணை, சர்வமேஜா வெற்றி சொல்லுங்க ஐயா. உப்பு மிளகு வச்சு பரிகாரம் ஐயா. அதாவது உப்பு, மிளகு, மிளகாய் 3 பயன்படுத்தி ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோங்க ஐயா. சரிங்க. ஏன்னா இந்த கண் திருஷ்டி இதுக்கு இந்த தொழில் செய்கிறவங்களுக்காண்டி இதுங்க ஐயா. சென்ற நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த பூசணிக்காய் வச்சு பார்த்தோம். அதுங்க ஐயா. அது ஒன்று, அது போல் இது ஒன்று. அது ஒன்று. அதேமாரி நம்ம வந்து குப்பைமணி செடியை வச்சு ஒன்று பார்த்தோம். அதேமாரி தாங்க இந்த வீட்லேயே இதை பண்ணிக்கலாம். சும்மா ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருப்பாங்க, ஒரு சின்ன டப்பாவோட உப்பு கொட்டி ஒரு 4 மிளகு அள்ளி போட்டு கூட வச்சுக்கலாம். அது ஒரு கண் திருஷ்டிக்கு இருக்கும். ஏன்னா குழந்தைகள் இருக்கும், பக்கத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் ஐயா இந்த மாதிரி உப்பு ஒரு சின்ன பவுலில் இருக்கிற மாதிரி போட்டுங்க ஐயா. வீட்டுக்கு வாசல்லையோ கடைக்கோ இல்லை கம்பெனியோ எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி பவுல் ஒன்று வாங்கிங்க. பவுல் வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா எப்போதுமே அந்த காத்தோட்டமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வைக்க வெளியில் வைக்கணும். அந்த எந்த அளவுக்கு காத்தோட்டமாக போகுதோ அந்த அளவுக்கு உப்பு கரையுங்க ஐயா. கரைய நம்ம கஷ்டங்கள் கம்மியாகும். இந்த உப்பையும் மிளகாயும் போட்டு வறுத்து ஒரு இடத்துல நெடியில் ஏற மாதிரி வச்சுட்டோம்னு நல்லது. அதேமாரி இது பண்ண முடியாதுங்கன்னாக்கா குங்குனியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து குங்குலியம் அதை வாங்கிட்டு வெண்கடுகு அதில் போட்டு வச்சிட்டோம்னாக்க அந்த கண் திருஷ்டிக்கு ரொம்ப நல்லது. 2வது வந்து லட்சுமி கடாசம் நிறையா உள்ளதுங்க. இந்த வெள்ளை குங்குனியம் இந்த வெண்கடுகெல்லாம் போட்டால் ஒரு மாதிரியாக வாடை வரும். அவ்வளோதான் நல்லது. மிளகு இருக்குது பார்த்தீங்களா ஐயா, இதை கொட்டி நம்ம வந்து வாசலில் வச்சுக்கலாம். இது வைக்கிறதுனால ரொம்ப நல்லது. வெறும் உப்பை வச்சு அதோட இந்த மிளகையும் போட்டு வச்சுட்டோம் நல்லது. போய் கல்லடி பட்டாலும் தாங்கிடலாம், ஆனால் கண்ணடி பட்டால் தாங்க முடியாமாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டிலாம் இருக்காங்க. அந்த கண் திருஷ்டி வந்து சிம்பிளாக நம்ம இயல்பாகவே நம்ம ஒரு வீடு கட்டினா, புது காரு, புது பைக் வாங்கினாலும் பண்ணாலுமே இதே ஒரு கண் திருஷ்டி தாங்க ஐயா. இப்போ கார் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா உடம்பு செல்லாமல் போயிடும், வீடு கட்டினாலும் உடம்பு செல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு நல்லா படித்து பெரிய அறிவாற்றலாக வருவான், அந்த பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் உடம்பு முடியாமல் போயிடும். கண் திருஷ்டி தான். ஐயோ அவன் படிக்கிறானா, அவன் பண்ணுறானா, ஐயோ அவன் வீடு கட்டிட்டான், அந்த மாரி தான் இந்த உலகமே இருக்குது. இப்போ அதுமாரி உள்ளவங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மன உளைச்சல். என்ன நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணலை, ஏன் உடம்பு சரியாமல் போகுது, ஏன் அந்த வீடு கட்டினா நிற்கிது, ஏன் அந்த கார் வாங்கணும், இந்த மாதிரி பிரச்சனையாகுது, இந்த மாதிரி நிறைய மன குழப்பத்தில் இருப்பாங்க.